ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். healthy and delicious. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஒரு பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு ப்ராப்பர் டயட் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான பார்ட், ரொம்ப ஸ்டபர்ன் ஃபேட் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெல்லியில். அதே மாதிரி இந்த ஜூஸ் குடிங்க, இது சாப்பிடுங்க, இந்த பெல்லியில் இருக்கிற ஃபேட்டு குறையும் அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி ஏதாவது இருந்தால் தட்ஸ் அ மேஜிக்கல் ஜூஸ்ன்னு சொல்லுவேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். வெயிட் லாஸ் வெயிட் கெயினில் மட்டும்தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் வெயிட் கெயின்னு வந்துட்டா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சமீபத்தில் வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஹைப்பே வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அவ்வளோ ஹைப் தேவையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. நார்மல் இட்லி தோசைலையோ இல்லை ஒரு பவுல் ஆஃப் ரைஸ்லேயோ அவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. டெய்லி ஒரு எக் எடுத்துக்கோங்க, தட்ஸ் வெரி ஹெல்தின்னு தான் சொல்கிறாங்கல்ல. இதில் எக்லேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எத்தனை எக் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு, எக் யோக்கோட எடுக்கணுமா வேண்டாமா? ஸோ புவர் எக் யோக் என்ன தப்பு பண்ணுச்சுன்னு தெரில, அது பாதி பேர் அதை ஒமிட் பண்ணிடுவாங்க. சோஷியல் மீடியாவை பார்த்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் ப்ரோட்டீனாக இருக்குது அப்படின்றத ஜாஸ்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால் தே எண்ட் அப் இன் லாட் ஆஃப் கட் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ கட் ஹெல்த்துக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா கட்டுனா என்ன அப்படிங்கிறது. ஸோ கட் அப்படிங்கிறது உங்கள் எது கழிச்சிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டது உடனே வெளியில் வரா மாதிரி, ஒரு புளிச்ச ஏப்பம் வரா மாதிரி. நிறைய பேருக்கு பர்ப்ஸ் வந்துட்டே இருக்கும். சில பேர் சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க. எவ்ரி மீல் முடிச்ச உடனே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு மேஜர் சைன்ஸ் தான். எனக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிறது ஒரு சிக்னல் தான். தலை வலிக்குது அப்படிங்கிறது ஒரு சிக்னல் தான். ப்ளோட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சிக்னல் தான். இந்த சிக்னலெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து நியூட்ரிஷனிஸ்ட் கற்பகவல்லி அலைஸ் பவானி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு வர்றப்போ நியூட்ரிஷன் பற்றி இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சோ இல்லை, அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரிஷன் ஃபில்ட் ஒரு ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, டயட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ வர்றப்போ நிறைய பேர் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் திரும்ப நம்ம வந்து ஓகே நம்ம ஹெல்த்தை நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்களை நிறைய பேர் கண்மூடி நம்புகிறாங்க. அது அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ப்ரோட்டீன்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வெயிட் கெயினில் மட்டும்தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் வெயிட் கெயின்னு வந்துட்டா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பர்சன் அவங்க டே டு டே லைஃப்பில் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அண்ட் அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட்லி என்னென்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக முன்னாடியெல்லாம் இப்போ வந்து அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு மீல் ரைஸ் இருக்கும், ஏதோ ஒரு வெஜிடபிள் அண்ட் ஒரு தால், அவ்வளோதான். மேக்ஸிமம் நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபிஷ் சிக்கன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வெஜிடேரியனாக இருந்தால் பருப்பு, அதாவது எந்த தால் இருக்கோ, இவ்வளோ தான் வந்து அதோட நாலேஜ், மீல்ஸோட நாலேஜ். இப்போது சமீபத்தில் வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஹைப்பே வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அவ்வளோ ஹைப் தேவையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதாவது லைக் ஒரு நாளைக்கு வந்து லிட்ரலி இத்தனை கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு அந்த ஆன்சருக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பாடி வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கான 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன். அதாவது இப்போ நான் 60 kgs இருக்கேன் அப்படின்னா 60 × 1 இதுதான் வந்து. ஸோ 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எனக்கு ஒரு நாளைக்கு தேவை. இது வந்து பேர் மினிமம் எல்லாருக்கும் எடுத்துக்க வேண்டிய ஒரு ப்ரோட்டீன். ஆனால் ரியாலிட்டியில் அந்த 60 கிராம் அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் ஒரு மீலில் நீங்கள் வந்து 30 கிராம் ப்ரோட்டீனை சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 4 எக்ஸ், அதோட கொஞ்சம் ப்ரோட்டீன் ஷேக், இதெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு 30 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன். நார்மல் இட்லி தோசைலையோ இல்லை ஒரு பவுல் ஆஃப் ரைஸ்லேயோ அவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரொம்ப டஃப் மீட் பண்ணுறது அந்த 30 கிராம்ஸ் ப்ரோட்டீனே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீட் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதனால் நிறையா பேர் ஷார்ட் கட்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து ரொம்ப இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் ப்ரோட்டீனாக இருக்குது அப்படின்றத ஜாஸ்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால் தே எண்ட் அப்
இன் லாட் ஆஃப் கட் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவேன். அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ரோட்டீன் எவ்வளோ ஹெல்தியோ அதே மாதிரி நிறையா ப்ரோட்டீன் ஹெல்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு சூட் ஆகிறது இல்லை. ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ ஹெல்தி எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யார் யாருக்கு என்னென்ன ப்ரோட்டீன் சூட் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தான் சஜஷன். ப்ரோட்டீன் ஹெல்தி அப்படிங்கிற பார்க்குறீங்க சோஷியல் மீடியாலேயோ இல்லை கூகுளில் பண்ணுறீங்கன்னா மாதிரி உங்கள் கட் ஒரு சிக்னல் கொடுக்கும், அதை கேட்கணும். எல்லாரும் கேட்க வேண்டியது அதுதான். ப்ரோட்டீன் பவுடர் சில பேருக்கு ஒத்துக்கும், பனீர் சில பேருக்கு ஒத்துக்கும், டோஃபு சில பேருக்கு ஒத்துக்கும். ஆனால் யாரும் அந்த சிக்னலை கவனிக்கிறதே இல்லை. எல்லாரும் எனக்கு இத்தனை கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்குதா இல்லையா அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எண்ட் அப் இன் கட் இஷ்யூஸ். ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளம். நீங்கள் கட்டை வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக்கிட்டீங்க, ரொம்ப இன்ஃப்ளமேட்டட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கட்குள்ளே என்ன சாப்பிட்டாலும் பாடி கேட்காது. இட் won't listen to you. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் கொடுக்குற சிம்டம்ஸை கவனிச்சிட்டாலே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ். கண்டிப்பாக பாடி வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், எனக்கு இது ஓகே இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்கும். எப்படி சிக்னல் கொடுக்கும் அப்படின்னா எனக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிறது ஒரு சிக்னல் தான், தலை வலிக்குது அப்படிங்கிறது ஒரு சிக்னல் தான், ப்ளோட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சிக்னல் தான். இந்த சிக்னலெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். when it comes to bloatingனாலாம் தலைவலினா எதுனா ஒரு ரீசன் வச்சுப்போம். இப்போ bloating இருக்குன்னா வந்துட்டு நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோன்னு கூட நம்ம நினைச்சுப்போம். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் ஒரு விஷயம் நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பாடியை புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்னா இது உங்களுக்கு சூட் ஆகுது சூட் ஆகலை. ப்ரோட்டீன் முக்கியம், இந்த நியூட்ரியன்ட் முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். பட் அதை விட உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாடி டு பாடி டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் மேஜர். அதுவும் ஸ்பெஷலாக ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ரோட்டீனை நான் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் சாப்பிட்டுட்டே வந்தேன் அப்படின்னா பாடி வந்து ப்ரோட்டீன் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆகிடும். நிறைய பேருக்கு எக்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்டாக இருக்கும். ஃபார் நோ ரீசன் ஒரு 4 இயர்ஸ் தொடர்ந்து டெய்லி சாப்பிடுவாங்க எக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் சூட் ஆகாது பாடிக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ண ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் பிரேக் கொடுங்க. அந்த ஒரு ப்ரோட்டீன்லேருந்து பாடி கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு எக்ஸாக்டாக அந்த எக் ப்ரோட்டீனை மட்டும் ஒரு 2-3 மாதத்துக்கு பிரேக் கொடுத்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திரும்பி அதே ப்ரோட்டீன் பாடி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ வி நீட் டு ஹாவ் ஒரு சேஞ்ச் இன் ப்ரோட்டீன் ஆல்சோ. சில பேருக்கு எல்லாருக்குமே இது ஆகும்னு சொல்ல மாட்டோம். சில பேருக்கு இந்த சென்சிட்டிவிட்டி அந்த இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி when it comes to protein. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்ல போனோம்னா. நீங்கள் எக்குன்னு சொல்கிறப்போ நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கிற விஷயம் வந்து டெய்லி ஒரு எக் எடுத்துக்கோங்க, தட்ஸ் வெரி ஹெல்தின்னு தான் சொல்கிறாங்கல்ல. ஸோ நம்ம அதை கண்டினியூஸாக பண்ணுறப்போ இந்த ஒரு விஷயமும் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கும்னு 100% கிடையாது. பட் எக் இஸ் கண்டிப்பாக ஹெல்தி, நோ மேட்டர் வாட் இட் இஸ். இதில் எக்லேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எத்தனை எக் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு, எக் யோக்கோட எடுக்கணுமா வேண்டாமா? ஸோ புவர் எக் யோக் என்ன தப்பு பண்ணுச்சுன்னு தெரில, அது பாதி பேர் அதை ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ நாட் ரிக்வயர்ட், அது தேவையே இல்லை. எக் யோக்கை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் வைட்டமின் டி இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கலாம். பட் இன் ஒரு லிமிட்டட் அமௌண்ட். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஃபுல் எக்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். எக் ஒயிட்டுன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அகெயின் உங்கள் ப்ரோட்டீன் நீடுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எக் ஒயிட் எடுத்துக்கணுமோ அவ்வளோ எக் ஒயிட் எடுத்துக்கலாம். அண்ட் எக் ஃபார்ம்ஸ் கூட சொல்லலாம், எல்லா ஃபார்ம்ஸுமே இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. உங்களுக்கு ஆஸ் ஃபார் அஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா அவிச்ச முட்டையாக எடுத்துக்கலாம், இல்லை ஹாஃப் பாயில்டு சனி சைடாப்பாக எடுத்துக்கலாம், ஆம்லெட்டாக எடுத்துக்கலாம், எனி திங் இஸ் ஓகே. கட் ஹெல்த்னு வர்றப்போ இப்போ வந்து கட் ஹெல்த் தான் இப்போ தான் பேசுகிறாங்க எல்லாருமே. இந்த ஒரு கட் ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறது, இந்த பயோட்டிக் ஒரு ப்ரோபயோட்டிக் அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ கட் ஹெல்த்துக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா கட்டுனா என்ன அப்படிங்கிறது. ஸோ கட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ உங்கள் ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டீங்க, அதாவது வாய்க்குள்ளே போட்டு கடிச்சிட்டிங்களோ அங்கேருந்தே உங்கள் கட் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுதான் ஜிஐ. கட்னா என்ன? GI அவ்வளோதான். ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அப்படின்னும் போது ஃப்ரம் த மவுத் டில் த எக்ஸ்க்ரீஷன் அது வரைக்கும் உங்கள் கட்டு தான். ஸோ வெறும் நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா இந்த ஏரியா வயர் பார்ட் மட்டும்தான் கட், அப்படி கிடையாது இல்லைங்களா. இன்டெஸ்டைன் அஃப்கோர்ஸ் அது மேஜர், பட் உங்களோட வயர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது டில் நீங்கள் அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் கட் ஒன்லி. ஸோ அந்த ஃபுல் ஏரியா இன்ஃப்ளமேட்டடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இன்ஃப்ளமேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு விதமான ஒரு வீக்கோன்னு வச்சுக்கலாம்.
கரெக்ட்டுங்களா? ஸோ வீக்கம் வந்து எனக்கு கால் வீங்கலையே, கை வீங்கலையேனா அப்படி கிடையாது சிம்டம்ஸ். உள்ள பாடி நிறையா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னும்போது நிறைய சிம்டம்ஸ் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய வித்தியாசமான சிம்டம்ஸ் கொடுக்கும். சில பேருக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும். எது கழிச்சிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டது உடனே வெளியில் வரா மாதிரி, ஒரு புளிச்ச ஏப்பம் வரா மாதிரி. நிறைய பேருக்கு பர்ப்ஸ் வந்துட்டே இருக்கும். சில பேர் சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க. எவ்ரி மீல் முடிச்ச உடனே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது. இதெல்லாமே ஒரு மேஜர் சைன்ஸ் தான் பாடி ரொம்ப இன்ஃப்ளமேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது. சிம்டம்ஸ் வந்து இதுதான் பர்டிகுலராக அப்படின்றது வந்து ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக கான்ஸ்டிபேட் ஆகும். அந்த பர்சன் டு பர்சன் அது டிஃபர் மாறிட்டே இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் எப்படி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா there are two things. ஒன்று வந்து இன்ஃப்ளமேட் ஆகிற ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து நான் இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்ஸை நிறைய இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இன்ஃப்ளமேஷன் எதை ஜாஸ்தி கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மில்க் சொல்லுவேன். ஓகே, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஏன் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த லாக்டோஸ் கண்டென்ட், right? So and also see இப்போ இருக்கிற ஃபுட்ல வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், right? So one of the major antibiotic injected animalனு பார்த்தீங்கன்னா அது கவுஸ். ஓகே, ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பால் எடுக்கும் போது அந்த அவ்வளோ மில்க் வந்து ஒரு கவுலேருந்து எப்படி இமேஜின் எடுக்க முடியாது. ரியாலிட்டியில் அது பாசிபிள் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் அவ்வளோ வேணும்னும் போது அதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ ப்ரொடக்ஷன் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு அந்த மில்க் வந்து அவ்வளோ எடுக்க முடியும் அந்த கவுஸ்லேருந்து, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு மில்க் கன்சியூம் பண்ணும்போது நமக்கு பாடியில் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, ரைட்? உள்ளே போகுது. அது போய் நம்ம ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. ஸோ பாடி இஸ் கெட்டிங் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஸோ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் இன்ஃப்ளமேஷனுக்குன்னு சொல்லுவேன். ஸோ அது என்னவாக இருந்தாலும் சரி, அது மில்காக இருந்தாலும் பனீராக இருந்தாலும், ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எவ்ரிடே நிறையா கன்சியூம் பண்ணுறது ரெகுலராக, அதுவும் ப்ரோட்டீனாக இருக்கட்டும் இல்லை வெஜிடேரியன்ஸ்லாம் இருக்கும் போது நிறைய கன்சப்ஷன் ஜாஸ்தி இருக்குது. அதுக்காக கம்ப்ளீட்டாக ஜீரோ டவுன் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, குறைச்சிக்கலாம். ஓகே, குறைச்சிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் அகெயின். சி இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா அதை பிளைண்டாக யாரும் நம்பி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் எப்போதுமே யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது வந்து இன்ஃபர்மேஷன். இது இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பர்சனுக்கு ரைட்டாக இருக்கும், ஒரு பர்சனுக்கு அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா அவங்களோட பாடி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ எனக்கு வந்து மில்க் ப்ராடக்ட் சூட் ஆகாமல் இருக்கலாம், இன்ஃப்ளமேஷன் கொடுக்கலாம். சில பேருக்கு அது ஓகேவாக இருக்கலாம். ஸோ அது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக அவங்க கிட்ட பேசி அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கும் போது அவங்க சிம்டம்ஸை புரிஞ்சுக்கும் போது தான் தெரியும். ஸோ இது ஒன் ஆஃப் த திங். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளூட்டன்னு சொல்லுவேன். ஸோ க்ளூட்டன் அப்படின்னா அது மேஜராக இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமையில் இருக்குது. ஸோ கோதுமை சார்ந்தது ஆர் எனி திங் விச் இஸ் ஆஃப் க்ளூட்டன். ஸோ இப்போ நம்ம ப்ரெட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா க்ளூட்டன் இருக்குது, பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளூட்டன் இருக்குது. க்ளூட்டன் வந்து ஒரு மேஜரான ஒரு ப்ரோட்டீன், ஆனால் அது வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் பாடிக்கு கொடுக்குது. ஸோ தேர்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாய் சொல்வேன். சாய் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஏன் அகெயின் சாய் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு க்ராப்பாக நம்ம ஊரில் கிடைக்கிறதே இல்லை. இட்ஸ் அ ஜெனட்டிக்லி மாடிஃபைட் க்ராப். ஸோ இப்போ நீங்கள் சாய் வந்து ஒரிஜினலாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு மூவ் டு ஏஷியன் கண்ட்ரீஸ். அங்கே தான் உங்களுக்கு ஒரிஜினல் கிராப் கிடைக்குது. லைக் அந்த ஜப்பான், அந்த சைனா, இந்த மாதிரி கொரியன் சைடில் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட். நமக்கு அந்த மாதிரி ஒரு கல்டிவேஷன் கிடைக்குதா சாயில்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஸோ நமக்கு கிடைக்கிறது மோஸ்ட்டாக ஜிஎம்ஓ, அதாவது ஜெனட்டிக்லி மாடிஃபைட். ஸோ என்ன ப்ராப்ளம், இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக மாடிஃபைட் நேச்சுரலாக இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபுட்ஸ் நிறையா கன்சியூம் பண்ணும்போது தான் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது பாடியில் ரொம்பவே ஜாஸ்தி ஆகுது. இந்த வீகனாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ட் பண்ணுறது சாய் மில்காக தான் இருக்கும். நமக்கு வந்து மில்க் நார்மல் மில்க் வேண்டாம் அப்படின்னா சாய் மில்க்கு தானே போகிறாங்க. பட் சாய் மில்க் ஆல்சோ காசஸ் இன்ஃப்ளமேஷனுங்கிறப்போ ஆப்வியஸாக எல்லாமே டிஃபர் ஆகுதுல்ல. இட்ஸ் டஃப். இது வந்து ஒரு ரொம்ப டஃப்பான மீட் அவுட் பண்ணுறது ரொம்ப டஃப் தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் எடுத்தோம்னா ஒருத்தர் பாடியை ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு எது இன்ஃப்ளமேஷன் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகலைன்னா இதுதான் கன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு ஈஸி பார்ட் நாங்கள் எப்பவும் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா எலிமினேஷன். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நிறையா சிம்டம்ஸ் இருக்குது, அதாவது இன்ஃப்ளமேஷனுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு 2-3 kg லாஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வந்து வெயிட்டே குறைஞ்சிருக்காது அவங்களுக்கு. ஸோ டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எங்களுக்கு மேஜராக என்ன இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்ஸ் அப்படிங்கிறது கான்செப்டில் இருக்கோ அதை ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணி பார்ப்போம். ஸோ எலிமினேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ
ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து மாடரேஷனில் திருப்பி ஒன்றா இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். இன்க்ளூட் பண்ணும்போது எது பேக் ஃபயர் ஆகுதோ அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இது எல்லாருக்கும் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் மேஜராக சாய், மில்க், வீட் இது 3மே இருக்க தான் செய்யுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பாடியோட சிக்னல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை ட்வீக் பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். நம்ம வந்து இப்போ கல்ச்சர் மாறிட்டு இருக்குல்ல மேம். ஸோ இப்போ கஃபே கல்ச்சர்ஸ்னால் ஒரு மீட்டிங்னா ஓகே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போயிடலாம், இல்லை ஒரு கஃபே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு மார்னிங்காக ஓகே பரவாயில்ல கஃபே, மத்தியானம் எங்கே மீட் பண்ணாலும் இல்லைன்னா லேட் நைட் ஃபுட்ஸுன்னு ஒன்று இருக்குது. 2 o'clock 3 o'clock போய் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒரு கல்ச்சர் மாறிட்டே இருக்குது. இது கூட பரவாயில்ல. இதில் வந்து இன்னொன்று ஒரு டெர்மினாலஜி வந்துச்சு, கில்ட் ஃப்ரீ. இப்போ நம்ம ஒரு பேக்கரி போகிறோம், அங்கன்னா கில்ட் ஃப்ரீயாக ஒரு விஷயம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜியில் வந்திருக்குல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கில்ட் ஃப்ரீனா என்ன? நம்ம வந்து ஜாலியாக அந்த ஃபுட்டை சாப்பிடணும், என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். அது என்னவாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சா அதை சாப்பிடலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம் வித் மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் போய் சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஃபேமிலிக்காக ஆர் ஒகேஷனுக்காக சாப்பிட்டுட்டு ஐயோ அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டோமே அப்படின்னு போகிறது தான் கில்ட் ட்ரிப். ஸோ இதில் எப்படி கில்ட் ஃப்ரீயாக பண்ணலாம், அந்த ஒரு கில்ட்டே இல்லாமல் நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட் ஆஃப் கில்ட் ஃப்ரீ அப்படிங்கிறது. இதை எதில் வைக்கிறாங்க மேஜராக பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் தான். ஏன்னா அதில் தான் சுகர் ஜாஸ்தி, ஃபேட் ஜாஸ்தி. ஸோ கில்ட் ஃப்ரீ டெசர்ட்டுங்கிறது தான். ஸோ நான் இப்போ ஒரு பவுல் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் எனக்கு கில்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா அது எப்படி வந்து ரியாலிட்டியில் பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. எப்போ அந்த கில்ட் ஃப்ரீ எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் சாப்பிட்றீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுல் ஆஃப் நார்மல் ஐஸ்கிரீம்க்கும் ஒரு ஸ்கூப் சாப்பிட்றேன்னா நீங்கள் கில்ட் ஃப்ரீன்னு சொல்கிற ஐஸ்கிரீமை 3 ஸ்கூப் சாப்பிட்டாலும் ரெண்டும் ஒன்று தானே. இதில் இருக்கிற கேலரிஸும் அதுவும் சேம் தானே. அதில் சுகர் வந்து ஒயிட் சுகர் போட்டிருப்பாங்க, இதில் கில்ட் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ஒரு சுகர் ஃப்ரீயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சுகர் போட்டிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே இதுவும் ஸ்வீட்டாக தான் இருக்குது, அதுவும் ஸ்வீட்டாக தான் இருக்குது. இது ஒரு ஸ்கூப் சாப்பிட்ற இடத்துல நீங்கள் இதை 3 ஸ்கூப் சாப்பிட போகிறீங்க, ஒரு 2 ஸ்கூப் சாப்பிட போகிறீங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? எதுவுமே இல்லை. ஸோ டெசர்ட் அப்படின்னு வந்துருச்சு, அந்த ஸ்வீட் அப்படின்னு வந்துருச்சுனாலே எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஸ்வீட். அது அளவோட எந்த இடத்துல எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான். அதில் இப்போ நிறைய பேர் வந்து மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ப்ரோட்டீன் ரிச் டெசர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஸ்மூதி பண்ணும்போது பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், டோஃபு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், ஸோ ப்ரோட்டீன் ரிச் பேக்ட் ஸ்மூதிஸ் கிடைக்குது அப்படிங்கிறது. இதெல்லாமே இன் அ வே இட் இஸ் குட். எது ஹெல்த்தியாக இருந்தாலுமே குவான்டிட்டி அண்ட் எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அதோட காம்பினேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம இப்போ வந்து எல்லாருமே இந்த சுகர் அப்படின்னு வரப்போ சுகர் கட் கம்ப்ளீட்டாக சுகர் கட் பண்ணிடுறாங்கல்ல. சுகர் கட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அண்ட் எப்படி அதை வந்து கரெக்டாக பண்ணணும்? சுகர் கட் அப்படின்றது வந்து ரியாலிட்டியில் பாசிபிளே இல்லைங்க. ஓகேங்களா, ஒயிட் சுகரை கட் பண்ணிடலாம், எஸ். ரைஸை கட் பண்ண முடியாது, ரோட்டீஸை கட் பண்ண முடியாது, ப்ரெட்டு கட் பண்ண மாட்டீங்க. எவ்ரி டே ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் சுகர் நீங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்ம் ஆஃப் சுகர் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைட் சுகர் அப்படிங்கிறத மட்டும்தான் கட் பண்ண முடியும் ரியாலிட்டியில். ஸோ எப்படி பண்ணுவீங்க? சுகர் நீங்கள் காஃபி எடுத்துக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க, டீ எடுக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா சுகரை வந்து கட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ ஒரு மீல் சாப்பிட்டும் நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதை வந்து கட் பண்ணலாம். ஸோ மற்றபடி எக்ஸ்ட்ராவாக வெளியில் போய் நிறையா ஒகேஷன்ஸ்க்கு வெளியில் டெசர்ட், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அது கட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ரொம்ப சுகரியாக தான் சாப்பிடுவாங்க. ஸ்பெஷலி ப்ரோட்டீனை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ப்ரோட்டீன் ஷேக் குடிக்க போகிறீங்கன்னா அதில் டேட்ஸ் போட போகிறீங்க, இல்லை பனானாஸ் போட போகிறீங்க, இதெல்லாமுமே சுகர் தானே. ஸோ இது வந்து ஹெல்தி சுகருங்கிற கான்செப்டில் நிறையா கன்சியூம் பண்ணுறாங்க. இல்லைனா மினிமைஸாக அதுவும் சுகர் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்தி சுகர்னு வச்சுக்கலாம், லைக் பனானாஸாக இருக்கட்டும், டேட்ஸாக இருக்கட்டும். பட் அதுவுமே குவான்டிட்டி தான். ஸோ அந்த குவான்டிட்டியை தாண்டும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஷேக்குக்கு ஒரு பனானா இல்லை 2 டேட்ஸ் மேக்ஸிமம் போடுறீங்கன்னா தட் சுகர் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா அது எனர்ஜி யூஸ் பண்ணிக்க போகுது. பட் அதே வந்து நீங்கள் வந்து ஒரு 10 டேட்ஸ் சாப்பிட போகிறீங்க, ஒரு 4-5 பனானா சாப்பிட போகிறீங்க, பட் எந்த ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை பாடியை மூவே பண்ண போகிறது இல்லை அப்படின்னா தட் சுகர் இஸ் நாட் ரைட். ஸோ நிச்சயமாக இல்லை. ஸோ எதை கட் பண்ணணும், விசிபிளாக நீங்கள் பார்க்குற சுகர், டீ காஃபியில் போடுறது, டிசர்ட்டில், ஐஸ்கிரீம்ஸில், பேஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி சுகர் எல்லாம் கட் பண்ணலாம். இதுதான் பாசிபிள். ஸோ மற்றபடி இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் சுகர், அதாவது உங்கள் சீரியல்லேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து டின்னர்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லேருந்து வர சுகர்ஸ் எல்லாம் ரியாலிட்டியில் கட் பண்ண முடியாது. அது தேவையும் இல்லை. அப்படி கட் பண்ணிங்கன்னா எனர்ஜி, ஒரு நாளைக்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காது இல்லைங்களா. ஸோ தட் இஸ் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். இதோட பெனிஃபிட்ஸ் என்னவா இருக்கும் மேம்? which is like sugar கட் பண்ணுறதுனால
விசிபிளான சுகர் கட் பண்ணும்போது நிச்சயமாக இட் இஸ் அன் அட்வான்டேஜ் தான். ஸோ என்ன அகெயின் வீல் கோ பேக் டு த சேம் திங்னே சொல்லலாம், இன்ஃப்ளமேஷன். ஸோ மேஜராக இன்ஃப்ளமேஷன் பாடியில் குறைக்கலாம். மேஜராக வந்து நிறைய விமென்க்கு எடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆக்னே நிறையா இருக்கும். ரொம்ப நிறையா பேருக்கு வந்து எந்தனால ஆக்னேஸ் வருதுன்னே ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு ஆக்னே கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சுகர் இருந்துச்சு அப்படின்னா. ஆல்ரெடி ஆக்னே இருந்துச்சுன்னா ஆக்னே கம்மி பண்ணுறதுக்கு நிச்சயமாக சுகர் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் செகண்ட்லி வந்து உங்கள் பிளட் சுகர் லெவலை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது வந்து ஒன் மேஜர் இது. அது மட்டும் பண்ணால் போதும்னு நான் சொல்ல மாட்டேன். சுகர் விசிபிள் சுகர் கட் பண்ணிங்கன்னா உங்கள் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், இன்ஃப்ளமேஷனை பாடியிலேருந்து குறைக்கலாம். இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி கிரேவிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பாடி கிரேவிங் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிக்னல் போகும் பாடிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் கிரேவிங்ஸை த்ரூ அவுட் த டே வந்து கம்மி பண்ணலாம். ஸோ திஸ் ஆர் த மேஜர் அட்வான்டேஜ் விசிபிள் சுகரை வந்து கட் பண்ணும்போது. இப்போ இருக்கிற பீப்புள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து வெதர் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்ஃப்ளமேட்டடாக இருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கோ இல்லையோ, இந்த டம்மி போர்ஷனில் வந்து நிறைய பேருக்கு வெயிட் கெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஐதர் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், டம்மி போர்ஷன் இந்த பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஒரு பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு ப்ராப்பர் டயட். பெல்லி ஃபேட் அப்படின்னா என்னங்க? பெல்லி ஃபேட்டாக இருந்தால் என்ன, கையாக இருந்தால் என்ன, காலாக இருந்தானே, எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அ பாடி. ஸோ இது வயரை மட்டும் குறைக்கிறேன், கையை மட்டும் குறைக்கிறேன், தட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ரியாலிட்டியில் அதாவது பாடி ஒரு பார்ட்டை மட்டும் குறைக்கிறது அப்படிங்கிறது ஸ்டஃப். இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபுட்டில், ரைட்? ஸோ பாடி வந்து இது பெல்லியில் இருக்கிற ஃபேட்டை போய் குறை, கையில் இருக்கிற ஃபேட்டை போய் குறைன்னு பிரெயின் நமக்கு சிக்னல் தர போகிறதில்ல. எங்கே பாடி எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கோ, எது ஃபஸ்ட்டு ஈஸியாக குறையும் அப்படிங்கிறதோ அது ஒன்று ஒன்றா ஸ்ட்ரெட் ஆகிட்டே வரும். இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான பார்ட், ரொம்ப ஸ்டபர்ன் ஃபேட் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெல்லியில். ஸோ அதனால தான் பொதுவாக பெல்லி ஃபேட், அதாவது உங்கள் வயறு ட்ரங்க் ஏரியா, அந்த ஏரியா இடத்துல போடுற ஃபேட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக மற்ற இடத்துல குறையிற மாதிரி ஃபாஸ்ட்டாக குறையாது. ஏன்னா ஸ்டபர்ன் ஃபேட்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப ஸ்டோர் ஆகுது. பிகாஸ் உங்கள் கோர் ரீஜன் ரொம்ப ஹார்ட். ஸோ நீங்கள் மூவ் பண்ணுறதுமே இந்த கை கால் மூவ் பண்ணுற மாதிரி கோரை நீங்கள் அவ்வளோ ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்களான்னு தெரியாது. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ஒர்க் அவுட்டே போனீங்கன்னா கூட மேஜர் ஃபோக்கஸ் உங்கள் கோருக்கு கொடுப்பாங்க. ஸோ கோர், ஏன்னா நம்ம பெல்லி ஃபேட் குறைக்கணும், அந்த பார்ட் வந்து நல்லா டோன்டப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்லேருந்து நம்ம வந்து குறைக்கலாம், பெல்லியில் மட்டும் ஃபேட் குறைக்கலாம் அப்படிங்கிறது ரியாலிட்டியில் இட்ஸ் அ பிக்கஸ்ட் மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஜூஸ் குடிங்க, இது சாப்பிடுங்க, இந்த பெல்லியில் இருக்கிற ஃபேட்டு குறையும் அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி ஏதாவது இருந்தால் தட்ஸ் அ மேஜிக்கல் ஜூஸ்ன்னு சொல்லுவேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். எவ்ரிபடி வில் ஹாவ் அ ஸ்லிம் ஃப்ளாட் டம்மி. ஸோ பெல்லி, கை, கால் இப்படியெல்லாம் கிடையாது. த்ரூ அவுட் த பாடியில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்குள்ளே தான் நம்ம போகணுமே தவிர பார்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாக வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி ஒர்க் அவுட்டுன்னு எடுத்திங்கன்னா கூட டோன் தான் ஆக போகிறீங்களே தவிர, இப்போது நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு ட்ரெயினர் கிட்ட போய் ஒரு மசிலை ட்ரெயின் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அந்தந்த ஏரியாஸில் இருக்கிற பார்ட் வந்து டோன்டப் ஆகுமே தவிர ஃபேட் வந்து இங்கே மட்டும் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒன்று ரியாலிட்டியில் கிடையாது. சர்ஜரி அப்படின்னு ஒன்று போனால் மட்டும்தான் பார்ட் ரிடக்ஷன் இஸ் பாசிபிள். நேச்சுரல் வே ஆஃப் ஃபுட்லேயோ இல்லை ஒர்க் அவுட்லேயோ இட் இஸ் வெரி வெரி டஃப். அண்ட் இட் இஸ் நாட், இட்ஸ் அ பிக்கெஸ்ட் மித் நான் சொல்வேன். ஓகே, நான் இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கிறதுனால எல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் க்ராஷாக ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு ஸ்டாப் பண்ணி அவ்வளோ பனிஷ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை பாடியை. ப்ரோட்டீனை எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் ஆல்சோ அதான் பாடி கேட்கவும் கேட்குது. ஏன்னா முதல் மீலில் நீங்கள் நல்லா ப்ரோட்டீன் குட் ஃபேட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த டே பாடி வந்து சுகர் கிரேவ் பண்ணாது. வெயிட் லாஸ்க்கு நான் நிறையா கஷ்டப்படுறேன், வெயிட் கெயின் தான் நான் ஈஸியாக ஆகிடலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கேட்டிங்கன்னா தான் அந்த டஃப்னஸ் என்னன்னு தெரியும். பேசிக்லி வெயிட் கெயின்னா என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு தேவையான நியூட்ரியன்ட் வந்து பாடி வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணிக்க மாட்டேங்குது. ஸ்பெஷலி மசில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ஃபங்க்ஷனிங் ஈஸியாக மசில் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க அவங்க. அதுதான் மேஜர் இஷ்யூ அங்கே. ஸோ ப்ரெக்னென்சி இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபேஸுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக டயட்டை வந்து சொல்லிடுறது ஈஸி, அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது பிரெக்னன்சி டைம்ல ரியாலிட்டியில ரொம்ப டஃப். ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ், ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.